ஹாய், பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புதலுக்கான 40 நாள் பயணத்தில் இது நம்மளுடைய 3வது நாள். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், சீல் பிதுக்கப்படுதலுக்கும் காயம் கட்டப்படுதலுக்கும் நம்மை நாமே தெய்வ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வசனமாக வாசிக்கும்போது சரி, ஜெபங்களில் சொல்லும்போது சரி, ஆனால் என்னுடைய டெய்லி லைஃப்பில் இதை வாழும்போது என்னால் அந்த வலியை சகிக்க முடியல. எப்படி மனம் திரும்பணும், எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலைமையில இதெல்லாம் கடந்து ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்த ஒருத்தருடைய ஜெபத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை நம்ம நிறைய பேர் அதிகமான முறை வாசித்திருப்போம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை கேட்கிறார். ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பெரும் பாவத்துல ஈடுபட்ட பிறகு தன்னுடைய மனம் திரும்புதலின் ஜெபத்துல தாவீது ராஜா கேட்கிற முக்கியமான காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ண போறோம். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இழந்து போன சந்தோஷம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்த அந்த நாள்ல நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இந்த பாவம், இந்த பாவ பழக்கங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம தூர போன நாள் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து நம்ம பொறுமையா இழந்திருப்போம். அதை நம்ம உணர்ந்திருக்க கூட மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும்போது ஆண்டவர்கிட்ட முதலாவதா நம்ம கேட்கிற காரியம், ஆண்டவரே அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திருப்பி தாங்க, நீங்க என்னோட இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நிச்சயத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்க போறோம். ரெண்டாவதான காரியம் தாவீது ராஜா கேட்கிற விஷயம், தன்னுடைய ராஜ்யபாரத்தை குறித்தல்ல, தன்னுடைய குடும்பத்தை குறித்தல்ல, தன்னுடைய மக்களை குறித்தல்ல, தன்னுடைய ஃபியூச்சரை குறிச்சல்ல. தாவீது ராஜா கேட்கிற ஒரு விஷயம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதேயும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். இதுதான் நாமளும் என்னை கேட்க போறோம். ஆண்டவரே நான் எதை இழக்க நேர்ந்தாலும் சரி, நான் எதை பெற நேர்ந்தாலும் சரி, நீர் மட்டும் எனக்கு போதும். பரிசுத்த ஆவியானவரோட இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு போதும். அதற்குரிய விலைக்கிரயம் எதுவா இருந்தாலும் நான் செலுத்த தயாரா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த மனம் திரும்புதலின் பயணத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, தாவீது ராஜா எதையுமே ஆண்டவருக்கு முன்பாக மறைக்கல. அவர் தெளிவா சொல்றாரு, ஆண்டவரே நீர் பலிகளை விரும்புகிறது இல்லை. நான் இதை செய்து ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்துவேன், அதை செய்து பிரியப்படுத்துவேன். என்னுடைய காணிக்கைகளினால, என்னுடைய வாழ்க்கையினால தாவீது ராஜா எதையுமே சொல்லலை. தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே பலிகளை நீர் விரும்புகிறதில்லை, தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தாவீது ராஜா யதார்த்தமா ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதையே தான் நாமளும் ஃபாலோ பண்ண போறோம். நம்ம என்ன பாவம் செய்திருந்தாலும், என்ன பழக்கத்துல இருந்தாலும், எவ்வளோ சோர்வுல இருந்தாலும், எவ்வளோ கடினப்பட்டு போயிருந்தாலும், இந்த 3 காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே புது இருதயத்தை எனக்கு தாரும், கரைப்பட்ட இருதயத்தை எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, சோர்ந்த இருதயத்தை எடுத்து போட்டு, புது இருதயத்தை எனக்கு தாங்கும், மனம் திரும்புதலின் ஆவி எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து நம்ம இந்த மனம் திரும்புதலின் பயணத்தை தொடருவோம். உங்களுடைய ஜெபங்களில என்னையும் நினைவு கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.